ரேகா சித்திரம் இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இதுல நடிச்சிருக்கிறது ஆசிஃப் அலி, அனஸ்வரா ராஜன், மனோஜ் கே ஜெயின் மற்றும் பலர். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு பேரலல் நரேஷனா ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நரேஷன்ல ஹீரோ ஆசிஃப் அலி பத்தி காமிக்கிறாங்க. அவர் ஒரு பிளாக் மார்க் வாங்கின போலீஸ் ஆஃபீஸர். டியூட்டி அப்போ ஆன்லைன் ரம்மி கேம் விளையாண்டு சஸ்பென்ஷன்ல இருக்காரு. சஸ்பென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன்ல ஸ்டேஷன் டியூட்டில போடுறாங்க. இன்னொரு நரேஷன்ல ராஜேந்திரன் ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அவரும் அதே ஃபாரஸ்ட் ரீஜன்ல இருக்காப்ல. அவர் பண்ண பழைய கிரைம் பத்தி FB லைவ்ல கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. கன்ஃபஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சூசைடும் பண்ணிக்கிறாப்ல. ராஜேந்திரன் கன்ஃபஸ் பண்ற கேஸ் ஹீரோக்கு தான் வருது. அவர் என்ன கன்ஃபஸ் பண்றாப்ல, அந்த கிரைமை எப்படி ஹீரோ சால்வ் பண்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்துல முக்கியமான கிரைம் என்னன்னு சொல்லாம இந்த வீடியோ பேச ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கிரைம் ஒரு பழைய மம்முட்டி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பழைய மலையாள சினிமா பார்த்தவங்களுக்கு இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆகும். அவங்க பார்த்து வளர்ந்த நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்கு. புதுசா மலையாள படம் பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயம் கொஞ்சம் லெஃப்ட் அவுட் மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களுக்கு கொஞ்சம் படம் டிஸ்கனெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா படத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இந்த படத்தை நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து என்னன்னு ஒரு தேடல் இந்த படத்துல கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தோட மிஸ்ட்ரியை ரொம்ப சீக்வன்ஷியலா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கதை நம்மளுக்கு இந்த படத்துல தெரிய வரும். இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் கிட்ட ஒரு ஸ்வாக் இருக்கும். ஸ்வாக் நான் சொல்றது கமர்ஷியல் ஹீரோட்ட இருக்கிற ஸ்வாக்லாம் கிடையாது. இது ஒரு பிளாக் மார்க் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர். அந்த போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கேஸை சால்வ் பண்றாங்கிறதே ஒரு ஸ்வாகா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் கரெக்டா அவங்க ரோல பிளே பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைலாக்ஸும் ரொம்ப ஷார்ப்பாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேலையும் எந்த பிசுறுமே இல்லாம ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போறாங்க. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்னு பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க ஜென்ரலா மலையாள மூவிஸ் பாப்பீங்கன்னா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படம் சோனி லிவ்ல இருக்கு. எல்லா பேரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.